அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழி நம் திரு குழுமத்தில் ராமநாதபுரத்திலிருந்து சகோதரர் அப்துல் வாஜித் அவர்களின் ஜனாசா சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஜனாசா ஒருவர் இறந்து விட்டாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து நாடி கட்டுறது, அதே மாதிரி வந்து விரல்களை வந்து சின்ன கால் விரல்களை சேர்த்து கட்டி வைக்கிறது, அதே மாதிரி கையை வந்து இந்த தக்பீர் மாதிரி செய்கிற மாதிரி வச்சிடுறது, இப்படிலாம் கட்டி வைக்கிறாங்களே, இது கூடுமா? இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி செய்யறது கூடும். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கண்ணை வந்து மூடி விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண் வழியாகத்தான் ரூஹு பிரியும். அப்போ அந்த கண் திறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பார்ப்பதற்கு ஒரு அசிங்கமாக ஒரு இதாக இருக்கும். சரியா? அப்போ அதனால் கண்ணை மூடி விடுங்கள்ங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கால்லாம் வந்து ஒருவர் அப்படியே வலிச்சிட்டு இருந்தாலும் அந்த காலு அந்த அந்த சூடு போனால் அந்த உறுப்பு என்ன செய்ய மறுத்துரும், அப்படியே நின்றுடும். அப்போ அதனால் முறையாக என்ன அந்த காலை கட்டி வைக்கணுங்கிறது இதுக்காக வேண்டி தான். சரியா? வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த மாதிரி வாய் திறந்துருக்கும். அப்போ வாய் திறந்திருந்தா பார்ப்பதற்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அப்போ அதனால் தலையில் ஒரு கட்டு போடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், உடல் சரியான முறையில், ஏன்னா ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒன்று உடலை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், கொண்டுக்கலாம், எதுவும் செய்யலாம். இறந்துட்டோன்னா நம்ம நினச்ச முடியாதுங்க. அப்படி வளைக்கிறது, மடக்கிறது, கொள்றதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த காரணத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தான் இது தவிர, வேறு வந்து இதில் வந்து அப்படி நீங்கள் கட்டாமல் விட்டிங்கனாலும் தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் கட்டாமல் விட்டிங்கனாலும் தப்பு கிடையாது. சரியா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் காரணம் இதுதான். அப்போது அவருடைய கண் வந்து மறையா மூடி இருக்கட்டும், வாய் வந்து மூடி இருக்கட்டும், உறுப்புகள்லாம் சீராக வந்து என்ன செய்யணும், நீட்டாக இருக்கட்டும், அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது செய்யப்படுகிறதே தவிர, அப்போ அதை நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.